ஒரு ஸ்லோகம் பிரஹ்லாதன் சொல்ற, கௌமாராச்சரே ப்ராஜ்ஞः தர்மான் பாகவதானிஹ துர்லபம் மானுஷம் ஜன்ம ததவ்யத்ருவமர்த்ததம். துர்லபம் மானுஷம் ஜென்ம, மனுஷ ஜென்மா கிடைக்கிறது அப்படிங்கிறது அப்பேற்பட்ட ஒரு துர்லபமான ஒரு விஷயம். ஏன் பாகவதம் சொல்றது, சாஸ்திரங்களும் சொல்றது, இந்த உலகத்துல 8.4 மில்லியன் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் ஹியூமன். ஹியூமன்ஸ்ங்கிறது இட்ஸ் 1 in 8.4 மில்லியன். ஸோ நமக்கு வந்து மனுஷ ஜென்மா கிடைக்கணும் அப்படின்னா வாட் ஆர் தி ஆட்ஸ் அப்படின்னா 1 divided by 8.4 million. It's like 0.0000001. It's like really bad odds. இந்த odds வந்து even seasoned gamblers will think twice. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் வந்து இந்த வாழ்க்கை நமக்கு மனுஷ ஜென்மா கிடைச்சிருத்தோம். அந்த மனுஷ ஜென்மா கிடைச்சது அப்படிங்கும்போது we are all following a path which leads back to this gambling. இல்லையா? we're gambling on this odds, on these trash odds again. இல்லையா? ஸோ அதனால அந்த ஒரு சமயத்துல நமக்கு என்னன்னா, வாழ்க்கை மனுஷ ஜென்மா கிடைச்சிருத்தோ, இனிமே மனுஷ ஜென்மா கிடைக்க கூடாது, இனிமே ஜென்மா வேண்டாம், இதுதான் லாஸ்ட் ஜென்மாவா இருக்கணும். பர்பஸ்ன்னு ஒன்று அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு பர்பஸ்ன்னு என்னன்னு ஒன்று தெரியணும் இல்லையா? அந்த பர்பஸ் என்னன்னே நம்ம எல்லாருக்கும் யாருக்குமே தெரியாம போயிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல தான் நம்ம குருநாதரும் சொல்ற, பிறவி பயன் அடைந்த பிறவி பயன் என்னவென்று தெரியாமல் வழி ஏதென்றும் அறியாமல் பிறவி வந்துடுத்தோம். அதோட அந்த பிறவியோட பயன் என்னன்னே தெரியாம நம்ம அப்படியே ஓடிண்டே இருக்கோம். We're going down this path of gambling over and over again அப்படின்னு இருக்கும்போது அப்ப நமக்கு என்ன வேணும்னா, அங்க ஒரு குருநாதருடைய அருள் வேணும். குருநாதர்னு ஒருத்தர் வந்து, அப்பா இந்த பாத் சரியில்லை, இந்த பாத் this is not lead to a good path, good and a good end. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இதுதான் வழி, வாழ்க்கையில் இதுதான் பர்பஸ் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு குருநாதர் வேணும். அப்படின்னு நம்ம குருநாதர் தான் சொல்ற, அவரோட கலிதர்ம உத்தியார்ல சொல்ற, படைப்பின் காரணம் பட்டவர் தனமா வீடு பெரு அடைவது உந்தி பெற விஷயானுபவம் இல்லை உந்தி பெற. படைப்பின் காரணம் பட்டவர் தினம். இட் இஸ் ஆப்வியஸ். என்ன காரணம் அப்படின்னா, வீடு பேர் அடைவதே உந்தி பெற விஷயானுபவம் இல்லை. வீடு பேருனா வைகுண்டம், முக்தி அடையிறதுதான் வழி, முக்தி அடையிறதுதான் பர்பஸ், விஷயானுபவம் இல்லை அப்படின்னு நம்ம குருநாதர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி இருக்கும்போது இதுதான் பர்பஸ் அப்படின்னு தெரிஞ்சிருத்தோம், முக்தி அடையறதுதான் பர்பஸ் அப்படின்னு தெரிஞ்சிருத்தோம். சரி, அடுத்தது குருநாதர் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா நமக்கு, முக்தி அடையறதுதான் பர்பஸ் அப்படின்னா அந்த முக்தி எப்படி அடையணும் அப்படின்னா அவர் சொல்ற, பக்தி பீட்சை கண்ணா முக்தி நல்கிடும் பக்தி கண்ணா முக்தி நல்கிடும் பக்தி பீட்சை. முக்தியை எது கொடுக்கும் அப்படின்னா குருநாதர் சொல்றார், பக்தி தான் கொடுக்கும். அந்த பக்தியை பீட்சை இட்டுடுவாய் அப்படின்னு குருநாதர் அவரோட மதுரை கீதத்தை சொல்றார். அப்படிங்கும் போது அப்போ இந்த பக்தியோட கிரேட்னஸ் என்ன, அப்பேற்பட்ட முக்தி அடையிறதுதான் வாழ்க்கையில பர்பஸ், அந்த முக்தியை தரக்கூறது பக்தி தான் அப்படின்னா அந்த பக்தி, வாட் இஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் பக்தி அப்படின்னா, இது பகவானே நாரதர் கிட்ட சொல்ற, நாகம் வசாமி வைகுண்டே ந யோகி ஹிருதயேரவோ மத் பக்தா எத்ர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரத. நான் சொல்றேன், நாகம் வசாமி வைகுண்டே, நம்ம எல்லாம் பகவான் எங்க இருக்கார், பகவானுடைய வாசஸ்தலம் என்ன அப்படின்னா வைகுண்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பகவான் சொல்றார், இல்ல, நாகம் வசாமி வைகுண்டே ந யோகி ஹிருதயேரவோ, யோகிகளோட ஹிருதயத்திலையும் நான் இல்ல, வேற எங்க இருக்க, மத் பக்தா எத்ர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரத. என்னுடைய பக்தர்கள் எங்கெங்கெல்லாம் என் பேரை பாடுறாளோ, என் பேரை பாடிண்டே எங்கெங்கெல்லாம் ஆடுறாளோ அவருடைய ஹிருதயத்துல நான் இருக்கேன், அங்கதான் நான் இருக்கேன், அதுதான் என்னோட உண்மையான வாசஸ்தலம் அப்படின்னு பகவானே சொல்ற. the greatness of பக்தி என்ன அப்படின்னு பகவானே நாரதர் கிட்ட சொல்ற. அந்த நாரதர் வந்து நமக்கு பக்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தி சூத்திரமா நம்ம எல்லாருக்கும் கொடுக்குற. அந்த பக்தி சூத்திரத்துல சொல்ற பக்தினா என்ன அப்படின்னா அவர் சொல்ற, சாத்வமஸ்மின் பரம பிரேம ரூபா. பக்தினா என்னன்னா நம்ம கதாஜி சொன்ன மாதிரி, பக்தினா இட் இஸ் நம்ம பகவான் இடத்துல வச்சிருக்கிற அன்புக்கு தான் பக்தின்னு பேரு. ஒரு அம்மா தன் குழந்தைகிட்ட வச்சிருக்கிற பக்தி, வச்சிருக்கிற அன்புக்கு வாத்சல்யம் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரு பேர் இருக்கு இல்லையா? நம்ம பகவான் இடத்துல வச்சிருக்கிற பிரேமைக்கு அன்புக்கு அதுக்கு தான் பக்தின்னு பேரு அப்படின்னு சொன்னார் இல்லையா? இங்க நாரதரும் அதுதான் சொல்ற. இந்த பிரேம நம்ம மனசுல வந்துடுத்தோ அப்படின்னா, அந்த பிரேம மனசுல வர வரைக்கும் பகவான்னா, ஓ அவர் வைகுண்டத்துல எங்கேயோ இருக்காரு, அப்பேற்பட்டவர், நம்ம மனசுக்கெல்லாம் நமக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அவர் அவ்வளவு பெரியவர் அப்படின்னு அவர் அங்க இருக்கார் அப்படின்னு வரும் இல்லையா? எப்ப மனசுல அந்த பிரேம வந்துடுத்தோ
நம்ம பகவான் தானே, நம்ம ஹிருதயத்துல தான் இருக்கார், இங்கதான் இருக்கார் அப்படின்னு அங்க அவர் அப்படிங்கறதுலாம் வந்து இவர் இங்கே இப்போ அப்படிங்கிற மாதிரி மாறிடுது இல்லையா. அதுதான் பக்தி, அதுதான் உண்மையான பிரேம பக்தி அப்படின்னு நாரதர் சொல்றார். பக்தி அப்படிங்கிறது அமிர்த ஸ்வரூபம், அமிர்த ஸ்வரூபாச்ச அப்படிங்கிற பக்தன். அமிர்தம்னா ஒரு பக்தனுக்கு அழிவே கிடையாது. ஒரு உண்மையான பிரேம பக்தன் அமர்த்தத்துவம் அடையிறார் அப்படின்னு. அமரத்துவம் அப்படின்னா இட் இஸ் வெரி ரிலேட்டிவ். ஏன்னா இப்போ ஒரு காமன் ஒரு ஃப்ரூட் ஃப்ளை எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரூட் ஃப்ளைக்கோ இல்ல ஒரு எறும்புக்கோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் அமரால இருப்போம் இல்லையா. அதெல்லாம் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்கும் உயிரோட. அதோட லைஃப் ஸ்பேன் வந்து ஃபியூ மினிட்ஸ் இருக்குமா இல்ல ஃபியூ ஹவர்ஸ் இருக்குமா. நம்மலாம் வந்து என்ன சொல்றது, ஐ திங்க் தி ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் இஸ் 80 years or something. சோ அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் அமரால இருப்போம். நமக்கெல்லாம் வந்து தேவர்கள் பிரம்மாவெல்லாம் பார்த்தோம்னா காலம் இருக்கா, அவள்லாம் அமரால் அப்படின்னு தோணும். ஆனா இதெல்லாம் வந்து ரிலேட்டிவ் தான். உண்மையான அமரத்துவம் எது, உண்மையான அமரன் யாரு அப்படின்னா பகவான் தான். அவர் தான் உண்மையான சத்தியம். பாகவதம் சொல்றது சத்தியம் பரம் தீமகி அப்படிங்கிறது இல்லையா. பகவான் தான் உண்மையான சத்தியம். he is the only truth அப்படின்னு பாகவதம் சொல்றது இல்லையா. சோ அதனால அந்த பகவான் தான் உண்மையான அமரன். நம்ம பக்தி பண்ணினோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, குருநாதர் சொல்றாரு முக்தி கிடைக்கும். முக்தி கிடைக்கும்னா என்னன்னா, பகவான திருவடியில நம்ம போய் சேர்ந்துடுறோம் அப்படிங்கிறதுனால, கலந்துடுறோம் அப்படிங்கிறதுனால, அந்த அமரனோட போய் சேர்ந்துறதுனால நமக்கும் பக்தாளுக்கும் அமரத்துவம் கிடைக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி இருக்கிறவளுக்கு எப்படி என்ன இருக்கும் அப்படின்னா, சித்தோ பவதி அமிர்தோ பவதி திருப்தோ பவதி. அவளுக்கு வந்து they don't want anything else, right? நமக்குள்ள நிறைய wants எல்லாம் இருக்கும் இல்லையா. they don't need anything else, they don't want anything else. அமராளா இருக்கா, அவ அமிர்தத்துவம் அடைஞ்சவாளா இருக்கா. திருப்தோ பவதி, மனசுல அப்பேற்பட்ட ஒரு திருப்தி இருக்கான். ஏன்னா திருப்தி அப்படிங்கிறது இட்ஸ் a mind thing இல்லையா. ஏன்னா இவ்வளவு காசு இருந்தா திருப்தி அடைஞ்சிடலாமா அப்படின்னா that is not the case. இப்போ 200,000 ஒரு வீடு வாங்குறோம், நல்லா இருக்கு. அந்த வீடு வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு 1 million இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு தோன்றது. 1 million வீடு வாங்கியாச்சு, அடுத்தது 3.3 million பார்க்கும்போது இது நல்லா இருக்கு, பின்னாடி நல்லா 2.5 ஏக்கர் வீடு எல்லாம் இருக்கு, கிரவுண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது வேணும்னு ஆசையா இருக்கு. சோ அதனால இந்த மனசுல இந்த திருப்தி அப்படிங்கிறது, சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிறது இது வந்து மனசுல இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால உண்மையான பிரேம பக்தர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைச்சிருது. எது கிடைக்க வேண்டியது, பகவான் சரண கமலங்கள் நமக்கு கிடைக்க வேண்டியது, அது கிடைச்சிருது அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபைடா இருப்பா. திருப்தோ பவதி. அதனாலேயே அவ வந்து they don't expect anything, அதனால they don't complain anything, they don't complain about anything. and அவள் நத்வேஷ்டி, எதை பார்த்தியும் அவ எதை கண்டும் அவளுக்கு ஒரு வெறுப்பு எதுவுமே வராது. எதை கண்டாலும் ஆசையா இருப்பா. அந்த ஒரு சாந்தி மனசுல இருக்குமா அவளுக்கு. அந்த திருப்தி வந்துடுதுன்னா கூடவே சேர்ந்து சாந்தியும் வந்துடும் அப்படின்னு நாரதர் சொல்ற. அவளுக்கு மெட்டீரியல் லைஃப்ல எதுலையுமே நத்திங் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, தியாகராஜோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, அவர் வந்து அவரோட வாழ்க்கையில அவர் போயிட்டு வேலை பார்த்து சம்பாதிச்சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சரித்திரம் அப்படி இருக்காது. அப்படின்னா அவர் வந்து ஒரு சோம்பேறியா, அவர் லேசியா அப்படின்னா அப்படி கிடையாது. இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மெட்டீரியல் திங்ஸ். ஆனா பகவத் கைங்கரியம் ராம கைங்கரியம் அப்படின்னு எழுந்து ஓடுவார். அவர் பாட்டு பாடணும் அப்படின்னு அவ்வளவு கீர்த்தனைகள் பாடுறார், அப்படி எழுந்து ஓடுறாரு இல்லையா. ராம கைங்கரியம் பகவத் கைங்கரியம் அப்படின்னா. சோ இது என்னன்னா, உண்மையான பிரேம பக்தாளுக்கு மெட்டீரியல் லைஃப்ல இருக்கிற nothing material interests them. That doesn't mean they're lazy, they're just in a different plane of existence, they're in a different level compared to us. அப்படிங்கிறதுனாலயே அதான் சொல்றேன். சோம்பேறித்தனமா நம்ம பாத்துடக்கூடாது. அவ வேற லெவல்ல இருக்கா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட இதுல இருப்பா, ஜடம் போல இருப்பா அப்படிங்கிறா. ஜடபரதரோட கதையும் பார்க்கணும் இல்லையா. இது வந்து நாரதர் சொல்ற ஒரு டர்ட்டில கம்பேர் பண்ற. இப்போ ஒரு டர்ட்டில் என்ன பண்ணணும்னா, அதோட ஷெல்லுக்குள்ள போயிருக்கும், அதோட ஷெல்லுக்குள்ளதான் இருக்கும். that's the house, that's its house. அதுக்கு எப்ப வெளியில வரணும், ஏதாவது வேணும் அப்படின்னா அந்த ஷெல்ல இருந்து வெளியில வரும், அதோட காரியத்தை முடிச்சுட்டு திரும்ப உள்ளுக்குள்ள போயிடும். உண்மையான பக்தர்கள்னா அந்த மாதிரிதான் ஜடம் போல இருப்பா. ஜடபரதரோட கதை எடுத்துட்டோம் அப்படின்னா, ரகு வாழ்க்கை ஃபுல்லா அவர் ஒரு ஷெல்லியே தான் இருந்தார், ஒரு வார்த்தை பேசல, எதுவுமே இல்லை. ஒரு ரகுகுணன் ஒரு மகாராஜா வந்து கேள்வி கேட்டோன்னு தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் எடுத்து பேசி அவர் வாயை திறக்கிற, உபதேசங்கள்லாம் பண்ணிட்டு திரும்பி he goes back to the way he was இல்லையா. சோ அதனால உண்மையான பக்தர்கள்னா ஜடம் போல இருப்பா, ஆத்மாராமர்களா இருப்பா அப்படின்னு அவர் சொல்றார். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுக்கிறார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பகவானே வந்து உலக ரீதியான விஷயங்கள்னா ரிவார்டா தரார் அப்படின்னா அது கூட அவளுக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் ஒன் திங் தட் நம்ம போய் சீக் பண்றோம் ஒரு விஷயத்த அப்படிங்கிறது ஒரு விஷயம்.
இன்னொன்னு பகவான் நம்ம யார்ட்டையும் போய் எதுவும் கேட்கல, பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணல, பட் பகவான் நமக்காக தர அப்படின்னா அது ஓகே, நம்மளா போய் கேட்டா அவர் தானே கொடுக்குற, பரவாயில்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு உண்மையான பிரேம பக்தர்கள் அப்படி இருக்க மாட்டா. சுதாமாவோட எக்ஸாம்பிள் சொல்றாரு இந்த இடத்துல. இப்போ சுதாமா வந்து பகவான் கிட்ட போற, துவாரகைக்கு போயிட்டு ஒரு நாள் ஒரு ராத்திரி அங்க தங்குற, இது டைம் போகிறதே தெரியல, அவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்கா, பகவானோட அவ்வளவு க்ளோஸா பழகுற. ஆனா ஒரு வார்த்தை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது கொடுங்கோலே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல. அவர் மனசுல என்ன தோன்றதுன்னா, ஏற்பட்ட கிருபை பண்ணிட்டாரு, இந்த கிருபைக்கு என் பக்தி பத்தலையே, இன்னும் நான் பக்தி பண்ணணும், அவ்வளவு கிருபை பொழிஞ்சுட்டாரு அப்படின்னு தான் மனசுல நினைச்சிட்டு வராரு இல்லையா. அப்படி மனசுல நினைச்சிட்டு பின்னாடி திரும்ப ஆத்துக்கு வரும்போது, என்னோட வீடு அது ஒரு குடிசை தானே இருக்கும், இப்போ ஒரு மாளிகை இருக்கே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு சம்பத்தை கொண்டு கொட்டிட்டாரு பகவான். அது இருந்தும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு he doesn't lead a luxurious life. இருக்கிற புதுசா வந்த சொத்து எல்லாத்தையுமே தானம் பண்ணிட்டு சேரிட்டி இது பண்றாரு, தான தர்மங்கள்லாம் பண்ணி எல்லாத்தையுமே அதுக்கு யூஸ் பண்றாரு இல்லையா. அதே மாதிரிதான் விருத்ராசுரனோட எக்ஸாம்பிளையும் பார்த்தோம் அப்படின்னா, விருத்ராசுரன் எப்பேற்பட்ட பக்தன். அந்த விருத்ராசுரன் வந்து கடைசியில பகவான் கிட்ட எனக்கு ஜெயம், இந்த இந்திரனா தோக்கடிக்கணும் அப்படின்னு, நான் இந்திரனா ஜெயிக்கணும் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை பிரார்த்தனை பண்ணிட்டார் அப்படின்னா, இது இந்திரனே சொல்ற, தேவேந்திரனே சொல்ற, ஒரு வார்த்தை நீ சொல்லிண்ட அப்படின்னா உனக்கு தானேப்பா ஜெயம் அப்படிங்கும் போது, விருத்ராசுரன் மனசுல இந்திரனை ஜெயிக்கிறது உண்மையான ஜெயம் கிடையாது, பகவானுடைய சரண கமலங்களை அடையிறது தட் இஸ் த ட்ரூ விக்டரி அப்படின்னு புரியறதுனால, உலக ரீதியான எந்த விஷயமும் பகவானே கொடுக்க தயாரா இருந்தா கூட அவளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு அவள் சொல்ற அப்படின்னு நாரதர் இந்த இடத்துல சொல்றார். இப்போ பக்தாலாம் எப்படி இருப்பா, பக்தினா என்ன, பக்தாலாம் எப்படி இருப்பா அப்படின்னு அவன் பார்த்தாச்சு. அடுத்து நாரதர் சொல்ற, வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் பக்தி, பக்தினா என்ன அப்படிங்கும் போது ஒரு சில சூத்திரங்களா அவர் சொல்ற. பிரகலாதன் பாகவதத்துல நவவிதமான பக்தி சொல்றார். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு பாகவதத்துல பிரகலாதன் சொல்றார். நவவிதமான பக்தி சொல்றாரு இல்லையா. ஒன்னொன்னுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்ப ஸ்ரவண பக்தினா பரீட்சித் இருக்காரு, கீர்த்தனம் அப்படின்னா சுகர் இருக்காரு, ஸ்மரணம் அப்படின்னா பிரகலாதன் இருக்காரு இல்லையா, பாதசேவனம்னா தாயார், அர்ச்சனம் அப்படின்னா பிருத்து மகாராஜா, வந்தனம் அப்படின்னா அக்ரூரன், தாசியம்னா நம்ம ஹனுமான், சக்கியம்னா அர்ஜுனன், ஆத்ம நிவேதனம்னா பலி. இந்த மாதிரி ஒருத்தருக்கும் நவவிதமான பக்தி சொல்லிட்டு ஒருத்தருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். இது வந்து பாகவதத்துல பிரகலாதன் சொல்றார். இப்ப அடுத்தது வியாசர் அவருடைய இன்டர்பிரேஷன் ஆஃப் பக்தி சொல்றார். அவர் சொல்ற பக்தினா என்ன அப்படின்னா, அப்பேற்பட்ட ஒரு ஸ்ரத்தையோட பூஜை பண்ணினோம் அப்படின்னா அதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு வியாசர் சொல்றார், அவரோட இன்டர்பிரேஷன் ஆஃப் பக்தி. அடுத்தது கர்காச்சாரியர் சொல்றார், உண்மையான பக்தினா என்ன அப்படின்னா, நம்ம பரீட்சித்து போல கதை கேட்டோம் அப்படின்னா, கீர்த்தனம் கேட்டோம், ஸ்ரவணம் பண்ணினோம் அப்படின்னா அதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு கர்காச்சாரியர் சொல்றார். அடுத்தது சாண்டிலியர் என்ன சொல்றார் அப்படின்னா, பகவான் நமக்குள்ளேயும் பகவான் தான் இருக்கார், எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் தான் இருக்கார் அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் யாருக்கு வருதோ அதுதான் உண்மையான, அந்த ரியலைசேஷன் தான் உண்மையான பக்தி, அந்த ரியலைசேஷன் வந்தவாதான் உண்மையான பக்தன் அப்படின்னு சாண்டிலியர் சொல்றார். எப்படின்னா, இப்போ ஞானேஸ்வர் மகாராஜோட கதை எடுத்து சரித்திரத்துல பார்த்தோம் அப்படின்னா, எருமையை வேதம் சொல்ல வச்சார் அப்படின்னு சொல்றது. அவர் அந்த எருமையை பார்த்து எருமையை வேதம் சொல்லு அப்படின்னா சொல்லியிருக்காரு. அந்த எருமையை பார்த்தும் பாண்டுரங்கா வெட்டலா நீ வேதம் சொல்றியா அப்படிங்கிறதுனால, அந்த எருமைக்குள்ளேயும் பகவானை பாக்குறதுனால அந்த எருமை வேதம் சொல்ல ஆரம்பிச்சது அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. சோ சாண்டிலியர் சொல்ற, இதுதான் உண்மையான பக்தி, the realization that Bhagavan is within us, is within everything else. சேத்தமா லிவிங் ஆர் நான் லிவிங் எல்லாமே எல்லாத்திலுமே பகவான் தான் இருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மையான பக்தி. அது புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான பக்தி அப்படின்னு சாண்டிலியர் சொல்றார். இப்ப நாரதர் இவாயெல்லாம் என்னென்ன சொல்றார், இவையெல்லாம் என்னென்ன இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்திருக்கா பக்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அவர் தன்னுடைய ஒப்பீனியன் சொல்றார், தன்னுடைய இன்டர்பிரிட்டேஷன் சொல்றார். பக்தினா என்ன அப்படின்னா, நம்ம பண்ற ஒரு விஷயத்தையும் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணினோம், நம்ம பேசுற ஒரு விஷயமும், நம்ம சிந்திக்கிற ஒரு விஷயமும், நம்ம பண்ற ஒரு விஷயம், மனோபா காயங்களால பண்ற எல்லா விஷயமும் எல்லாத்தையுமே கிருஷ்ணார்ப்பணம் பண்ணிட்டோம், ஆத்ம நிவேதனம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு நாரதர் அவருடைய ஒப்பீனியன் சொல்றார். சொல்லிட்டு how did he come to this conclusion அப்படின்னு நாரதர் சொல்றாரு இந்த இடத்துல. அவர் சொல்றாரு, இந்த கன்க்ளூஷன் நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, எங்கேருந்து நான் இதை கத்துட்டேன் அப்படின்னா, கோபிகைகள் கிட்ட இருந்தா நான் கத்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்றா. ஏன்னா கோபிகைகள் வந்து
அவ பண்ற ஒரு அனுக்ஷணமும் பகவானே தான் ஸ்மரிக்கிறா அப்படிங்கிறதும் இல்லாம அவ பண்ற ஒரு ஒரு விஷயத்தையுமே கிருஷ்ணார்ப்பணம் பண்றா. அவ வந்து கிச்சன்ல சமைக்கிறா அப்படின்னா அதையும் கிருஷ்ணருக்காக அர்ப்பணம் பண்றா, கிருஷ்ணார்ப்பணம் பண்றா. அவ வந்து பத்தி சுஷ்ரூஷா பண்றா அப்படின்னா அதையும் கிருஷ்ணார்ப்பணம் பண்றா. குழந்தைகளை பாத்துக்கிறான்னா அதுவும் கிருஷ்ணார்ப்பணம் பண்றா. ஆத்துல ஏதாவது சோர்ஸ் பண்றாளோ, இல்ல தயிர் கடையாறாளோ, இல்ல யமுனையில போயிட்டு இல்ல ஜலம் எடுத்துன்னு வராளோ, அத்தனையும் கிருஷ்ணார்ப்பணம் பண்றா. அப்படிங்கிறதுனால நாரதர் சொல்றாரு இந்த இடத்துல, அவளை பார்த்துதான் நான் உண்மையான பக்தினா என்னன்னு கத்துனேன். சகலமும் சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம் பண்றதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு அவர் சொல்றார். ஏன் அப்படின்னா their love is so pure அப்படிங்கிறார். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்குமெண்ட் சேக், சூர்பனகைக்கு இருந்தா ராமரை பார்த்து ராமர் மேல அவ்வளவு ஆசையா இருந்தா, கோபிகைகள் தான் ஆசையா இருக்கா, இவ ரெண்டு பேர் பண்றதும் ஈக்குவலா இருக்குமா? ஈக்குவலா அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல நாரதர் சொல்றார் ஈக்குவலே கிடையாது அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா கோபிகைகள்லாம் கிருஷ்ணரை பகவான் உணர்ந்து அவர் மேல அப்பேற்பட்ட ஒரு பிரேமையை வச்சிருக்கா, அதனால அது பக்தி. சூர்பனகைக்கு ராமர் பகவான் அப்படின்னா தெரியாது, ராமரை பார்த்தா உடம்புல ஆசைப்பட்டா, அதனால அது காமம் அப்படின்னு பேரு. பக்திக்கும் காமமுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ் இல்லையா? பகவான் புரிஞ்சுண்டு நம்ம அவர் மேல ஒரு அன்பு வச்சோம், ஒரு பிரேமம் ஏற்பட்டது அப்படின்னா அதுக்கு பக்தின்னு பேரு. அவர் பகவான் புரியாம சாதாரண ஒரு மனுஷனா பார்த்து பண்ணினோம் அப்படின்னா அதுக்கு பேரு பக்தி கிடையாது, அதுக்கு பேரு காமம். சூர்பனகைக்கும் சீதாமாக்கும் கோபிகைகளுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல நாரதர் சொல்ற. நம்ம வந்து பக்தி பண்ணணும் அப்படின்னா கோபிகைகள் மாதிரி பண்ணணும், சூர்பனகை மாதிரி பண்ணிட கூடாது அப்படின்னு இந்த இடத்துல நாரதர் நம்மள வார்ன் பண்ற. அண்ட் உண்மையான பக்தி அப்படிங்கிறது செல்ஃப்லெஸ்னஸ், தற்சுக சுகித்துவம் இல்லையா? இப்போ பகவானோ குருநாதரோ நம்ம கிட்ட ஏதோ வந்து ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு மேபி இட் இஸ் நாட் ரெலவென்ட் டு அஸ், மேபி நம்ம ஏதோ ஒரு விதமான ஒரு டிஃபிகல்ட்டி வி மைட் ஃபேஸ் அந்த ஒரு விஷயம் சொல்றாரு போது. பட் அந்த ஒரு டிஃபிகல்ட்டியை நம்ம மனசுல வச்சுக்காம என்ன குருஜி இப்படி சொல்லிட்டாரு, என்ன பகவான் இப்படி சொல்லிட்டாரு, இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னா எதுவும் இல்லாம குருநாதர் நமக்காக இந்த ஒரு விஷயம் நம்மள மனசுல நினைச்சுட்டு ஆசையா ஒரு விஷயம் சொல்லியிருக்க, அது எனக்கு சரியா வருதோ இல்லையோ, இது நான் பண்ணினேன்னா குருநாதரும் பகவானும் சந்தோஷப்படுவார், அவ என் மேல சந்தோஷப்பட்டா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு இருக்கிறது தான் தற்சுக சுகித்துவம் அப்படிங்கிறது. உண்மையான செல்ஃப்லெஸ் டிவோஷன், செல்ஃப்லெஸ் பிரேமை, அதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற. நம்ம வந்து பக்தி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஞானத்தை தனியா தேடணுமா, வைராக்கியத்தை தனியா சம்பாதிச்சுக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நாரதர் சொல்றாரு இந்த இடத்துல. பாகவதம் ஆரம்பிக்கும் போதே என்ன ஒரு கன்செப்டுவலைஸ் பண்றா அப்படின்னா, பக்தி தான் அம்மா, அவளோட 2 குழந்தைகள் தான் ஞானம் வைராகியமும் அவ 2 குழந்தைகள் இல்லையா? சோ நம்ம மெட்டீரியலாவே பார்த்தோம் அப்படின்னாலே, ரியாலிட்டியில பார்த்தோம்னாலே அம்மாவை பிடிச்சிட்டோம் அப்படின்னா குழந்தை 2 வந்துடும் இல்லையா? சோ இந்த இடத்துல அம்மா தான் பக்தி. சோ பக்தியை பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஞானமும் வைராக்கியமும் தானா கூட வந்துடும். அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பக்தியோ ஞானத்தையோ வைராக்கியத்தையோ தனியா சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சாதனைகள்லாம் நிறைய பண்ணணும், யோகத்தை தனியா சம்பாதிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான சாதனைகள்லாம் நம்ம நிறைய பண்ணணும். பக்தி இஸ் பக்தி, அது தனியா நம்ம சம்பாதிச்சுக்கணும், ஞானத்தை தனியா சம்பாதிச்சுக்கணும், வைராக்கியத்தை தனியா வர வச்சுக்கணும் அப்படின்னா தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம சாதனை பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சோம் அப்படின்னா பல சோதனைகள் உண்டு. அந்த சோதனைகள்ல ஏதோ ஒண்ணுத்துல மாட்டுவோம், நம்ம எல்லாம் எல்லாத்துலயும் மாட்டுவோம் இல்லையா? சோ அதனால குருநாதரும் சொல்ற, சாதனை செய்தாலும் சோதனை பல உண்டு அப்படிங்கிறதுனாலயே நம்ம ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும், வைராக்கியத்தை சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு போக தேவையில்லை. அம்மாவான பக்தியை பிடிச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைகளான ஞானமும் வைராக்கியமும் கூடவே வந்துடும் நமக்கு அப்படின்னு அவர் சொல்றார். அண்ட் பகவானுக்கு வந்து நாரதர் சொல்ற இந்த இடத்துல கர்வம் அப்படிங்கிறது பிடிக்காது. நம்ம பக்தி பண்றோம் அப்படின்னா கர்வத்தோட பக்தி பண்ணக்கூடாது, அந்த ஒரு ஹியூமிலிட்டி நமக்கு வேணும். இது வந்து குருஜியும் இந்த வாட்டி வசந்தோத்சவத்துக்கு போயிருக்கும் போது குருஜி சொன்ன, நம்ம வந்து தர்ம காரியங்கள் ஏதாவது பண்றோம், இல்ல தர்ம காரியங்கள் ஏதாவது பண்றோம் அப்படின்னா அது வந்து நமக்கு தெரியணும், நம்ம குருநாதருக்கு தெரியணும், பகவானுக்கு தெரியணும், வேற யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போறது, பட் அவளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, டம்பம் அடிச்சுக்க கூடாது, நம்ம பண்றோமே அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்கக்கூடாது அதுல. ஏன்னா அந்த கர்வம் இருந்தது அப்படின்னா அகங்காரம் மமகாரம் கூட சேர்ந்து வந்துடும். பக்தியோட ஒரு பேசிக் குவாலிட்டி என்ன அப்படின்னா அகங்காரம் மமகாரம் இருக்கக்கூடாது. பகவான் முதல்ல வந்து நம்ம பக்தி பண்றோம், பகவான் இடத்த சரணாகதி பண்றோம் அப்படின்னா முதல்ல அவர் என்ன பண்றாரு, நம்ம கிட்ட இருக்கிற அகங்காரம் மமகாரத்தை எடுக்கிறாரு இல்லையா? பரியோட எக்ஸாம்பிளே பார்க்கலாமே அதை. சோ அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட நம்ம மனசுல கர்வம் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, கர்வப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை இங்க. இப்போ இஃப் யூ ஆர் தி பெஸ்ட் அட் சம்திங், நான் சொல்லிக்கலாம் ஐ அம் தி பெஸ்ட் அப்படின்னு கர்வப்பட்டுக்கலாம். இப்போ நம்ம பக்தின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா
எப்பேற்பட்ட பக்தர்கள்லாம் இருந்திருக்கா, அவ பக்கத்துல கூட நம்மளால போக முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம பக்தி பண்றதை பத்தி கர்வப்பட்டு பிரயோஜனமே இல்லை இல்லையா? there's no point in it இல்லையா? சோ அதனால கர்வப்படுறது பகவானுக்கு பிடிக்காது. எது பகவானுக்கு பிடிக்கும்னா, இப்படி பக்தி பண்ணிருக்கா, அதுல ஒரு எள்ளளவும் நம்ம கிட்ட இல்லையே, நம்ம இன்னும் பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு மேலும் மேலும் நம்ம பக்தியை வளர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவள ஒரு துளியளவாவது பக்தி நம்ம பண்ண மாட்டோமா அப்படின்னு ஆசையா ஏங்கினோம் அப்படின்னா, அந்த ஏக்கம் தான் பகவானுக்கு பிடிக்கும் அப்படின்னு இந்த இடத்துல நாரதர் சொல்றார். அவர் சொல்ற பக்தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி ப்ரீவியஸ் சூத்திரம். அவர் சொல்ற பக்தி அப்படிங்கிறது, அந்த பக்தி வந்துருச்சு அப்படின்னா that is the only path we need. அப்பேற்பட்ட ஒரு சௌலபியமான ஒரு பாத் இது. யாரு வேணா அந்த பக்தி மார்க்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றார். இப்போ நமக்கு பக்தி வரணும் அப்படின்னா பக்தி எப்படி வரும்? பக்தினா என்னன்னு பார்த்தாச்சு, ஒரு பக்தன் எப்படி இருப்பான்னு பார்த்தாச்சு. அந்த பக்தி நமக்கு எப்படி வரும்? நாரதர் சொல்ற உண்மையான பிரேம பக்தி பகவத் கிருபையினால வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம பண்ற சாதனையினாலேயோ அதனாலதான் எதுவுமே கிடையாது. உண்மையான பிரேம பக்தி அப்படிங்கிறது பகவானுடைய கிருபையினால வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. பகவானுடைய கிருபை எப்படி வேலை செய்யறது, எப்படி நமக்கு அந்த பக்தியை கொடுக்கறது அப்படின்னா, மகான்களுடைய சங்கத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏற்கனவே இந்த ஆரம்பிக்கும் போது பார்த்தோம், துர்லபம் மனுஷம் ஜென்ம அப்படின்னு பார்த்தோம். மனுஷ ஜென்மா கிடைக்கிறது அப்பேற்பட்ட ஒரு துர்லபமான ஒரு விஷயம். 1:8.4 மில்லியன், ரொம்ப பேட் ஆட்ஸ் அது. அப்படி இருக்கும்போது இப்போ எவ்வளவு மக்கள் இருக்கா இந்த உலகத்துல, எல்லாருக்கும் மகான்களுடைய சங்கம் கிடைச்சிடுறதா, எல்லாருக்கும் குருநாதருடைய சங்கம் கிடைச்சிடுறதானா இல்ல. சோ மனுஷ ஜென்மா கிடைக்கிறதே துர்லபம். அதோடையும் துர்லபமானது மகான்களுடைய சங்கம் கிடைக்கிறது. நம்ம பிரேம பக்தி, நம்ம பக்தியோட பார்த்து நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா, அந்த பக்தியை மேலும் மேலும் வளர்க்கறதுக்காக, அந்த பக்தியை மேலும் மேலும் நமக்கு கொடுக்கறதுக்காக, அனுகிரகம் பண்றதுக்காக பகவான் மகான்களுடைய சங்கத்தை நமக்காக நம்ம வழியில அனுப்பி வைக்கிறார். ஏன் அப்படின்னா, ஒரு மகான தரிசனம் பண்றதும் துர்லபம். தரிசனம் பண்றதோட இவர் மகான் தான் அப்படின்னு நம்ம உணர்றது அதோட ஒரு துர்லபம் இல்லையா? சோ அதனால அப்பேற்பட்ட ஒரு துர்லபமான ஒரு விஷயம், துர்லபத்திலையும் துர்லபமான ஒரு விஷயம் அது பகவானுடைய கிருபை. அதுதான் அது பகவானுடைய கிருபை. தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். அடுத்தது சொல்ற, பகவானும் பாகவதாலும் வேற கிடையாது. மகான்களோட சங்கம் நம்ம கிடைச்சதுன்னா, ஒரு மகான தரிசனம் பண்றோம் அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, இஸ் a great person அப்படின்னு நினைச்ச கூடாது. மகான்கள், பக்தர்கள் இவாளுக்கும் பகவானுக்கும் டிஃபரன்ஸே கிடையாது. they are one and the same அப்படின்னு அவர் சொல்ற. அப்படின்னு அடுத்ததுல அவர் சொல்ற. ஏன்னா இப்போ சுந்தரகாண்டத்திலே பார்த்தோம் அப்படின்னா, மைனாக மலை சொல்றது, ஆஞ்சநேயர் தாண்டி வரும்போது மைனாக மலை சொல்றது, உங்களுக்கு பூஜை பண்றதும் ராமருக்கு பூஜை பண்றதும் வேற கிடையாது. எனக்கு நீங்களே ஆத்து தேடி வந்திருக்கு, இப்பேற்பட்ட பாகவதோத்தமர் நீங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே ஆத்து தேடி வரும்போது நான் உங்களுக்கு பாத பூஜை பண்ணாம, உங்களுக்கு உபச்சாரங்கள் பண்ணாம விட்டேன்னா என்னோட ஒரு துர்பாகியசாலி யாரு அப்படின்னு கேட்கிறா இல்லையா? சோ அதனால பகவானும் பக்தர்களும் மகான்களும் வேற கிடையவே கிடையாது. they are one and the same. அதனால நாரதர் அட்வைஸ் பண்ற சத்சங்கத்தை தேடி போகணும் அப்படின்னு நாரதர் நம்ம எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ற. சத்சங்கத்தை தேடி போகணும்னா சத்சங்கமே எல்லாத்தையும் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்ற. அடுத்தது சொல்ற, சத்சங்கம் எல்லாம் பார்த்துக்கும். அடுத்தது சொல்ற, சத்சங்கம் பார்த்துக்கும், ஆனா we should be very careful. துஷ்ட சங்கத்துக்கு போயிடக்கூடாது. ஏன்னா சங்கம், வாழ்க்கையில சங்கமே இல்லாம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏதோ ஒரு சங்கம் இருந்துதான் இருக்கும். we have to be very careful that it is satsangam, not dushta sangam. ஏன்னா அவர் சொல்ற, துஸ்ஸங்கஹ சர்வதேவ த்யாஜ்யஹ காமக்ரோத மோக ஸ்மிருதி பிரம்ச புத்திநாச காரணத்வாத் தரங்காயிதா அபீமோ சங்காத் சமுத்ராயந்தே அப்படின்னு 3 சூத்திரங்கள்னால ஏன் துஷ்ட சங்கத்தை போகக்கூடாது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு அவர். ஏன்னா we should be very careful. துஷ்சங்கம் அப்படிங்கிறது it is everywhere, right? அப்படி இருக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லா போகணும். ஏன்னா துஷ்ட சங்கத்துல ஆக்சிடென்டலி ஸ்டெப் ஆனா கூட சர்வ நாசத்தை உண்டாக்கிடும். காம குரோத மோக ஸ்மிருதி பிரம்ச புத்தி நாசா, இது எல்லாத்துக்கும் காரணம் துஷ்ட சங்கம் தான் அப்படின்னு அவர் சொல்றார். துஷ்ட சங்கம் எப்படி வரும் அப்படின்னா, வேகம் அட் த சேம் டைம் வந்துடாதான். இப்ப நம்ம ஒரு பீச்சுக்கு போறோம் அப்படின்னா, அதை இவ்வளவு சாந்தமா வருது. நம்ம போறோம்னா நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலை உள்ள வைக்கிறோம். கொஞ்சம் உள்ள வைக்கலாமே, இது அது ஆங்கிள் அளவு தான் இருக்கு, கொஞ்சமா காஃப் அளவு கொஞ்சமா உள்ள போறோம் அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் கேர்லெஸ்ஸா உள்ள பெயிண்டே இருந்துட்டோம்னா அப்படியே இழுத்துட்டு விடணும். அறியாம சட்டுன்னு ஒரு செகண்ட்ல சன மாத்திரத்துல இழுத்துட்டு போயிடும் இல்லையா? துஷ்ட சங்கமும் அப்படிதான்.
சும்மா ஒரு 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 லைட் டோசேஜ் வரும் கொஞ்சம். இதுல நம்மள ஒன்றும் இல்லை, நம்ம சத்சங்க பாட்டுக்கு இந்த சாட்டர்டே போயிட்டு இருக்கோம், மீதிலாம் நம்ம இங்க பாத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம எதா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா இங்க போயிட்டு இருந்தோம்னா நம்மளையே அறியாம அது அப்படி இழுத்துன்னு போயிடும் அப்படின்னு இந்த இடத்துல நாரதர் வந்து வார்ன் பண்றாரு இந்த இடத்துல. அதனாலதான் வந்து துஷ்ட சங்கம் துஷ்ட சங்கம் எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்ம கேர்ஃபுல்லா அதுல வந்து கேர்லெஸ்ஸா இருந்துடவே கூடாது. கொஞ்சம் தானே பரவாயில்ல, லிட்டில் டோசேஜ் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுடாம கேர்லெஸ்ஸா இருந்துடாம கேர்ஃபுல்லா we should try our best to avoid it all. அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சத்சங்கத்துக்குள்ள போகணும் அப்படின்னு நாரதர் இந்த இடத்துல சொல்றாரு. சத்சங்க மஜலா சங்கம்ங்கிறது துஷ்ட சங்கம்ங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கு. நான் வந்து உணர்ந்தது எப்போ அப்படின்னா 2023 குருஜி வந்து சித்திரக்கூடம் கூட்டி போகும்போது அந்த ஒரு 9 நாள் சித்திரக்கூடத்துல இருக்கும்போது குருஜியோட இருக்கும்போது வெளியில எனக்கு வேற எதுவுமே நான் போனும் கனடா போன எடுத்துன்னு போகல, எனக்கு போனும் இல்லை, வெளிநாட்டுல இருந்து இந்த நியூஸ் எதுவுமே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு பிளேஸ், ஒரு ஓஎஸ்எஸ்ல இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. பட் எவ்ரி பாசிங் டே எனக்கு தெரியும் எவ்ரி பாசிங் டே திரும்ப நான் ஊருக்கு போகணும், ஊருக்கு போயிட்டு இதெல்லாம் ஐ ஹாவ் டு see all these things, see these things, hear these things, feel these things all over again அப்படின்னு எனக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனால துஷ்ட சங்கம்ங்கிறது இட்ஸ் எவ்ரிவேர். அதனால அதெல்லாம் மாட்டிக்காம இருக்கணும் அப்படிங்கிறது தான் சிஷ்யா அண்ணாவும் பிரார்த்தனை பண்றா. சத்சங்கம் சத்சங்கத்தை கூட எனக்கு வேற எந்த ஒரு வரமும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்றார். ஸோ உண்மையான பிரேமை, உண்மையான இந்த பக்தி எப்படி இருக்கும் அப்படின்னா இட் cannot be experienced. நானும் சொல்ற நம்ம ஒரு தட்ட போயிட்டு இப்ப நான் வந்து பக்தினா இதுதான் அப்படின்னு நான் சொல்றேன். உங்க எல்லாருக்கும் உண்மையான பக்தி என்ன பிரேமை என்ன புரிஞ்சுதா அப்படின்னா புரிஞ்சிருக்காது. என்னாலையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதுதான் இங்க சொல்ற. இப்போ ஒரு ஊமைகிட்ட போயிட்டு ஒரு ஊமைகிட்ட ஒரு ஸ்வீட் கொடுக்குறோம். அந்த ஸ்வீட்டை அவர் சாப்பிட்டுட்டு அவர்கிட்ட இந்த ஸ்வீட் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா அவர் எப்படி சொல்லுவார்? அவர் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னா அவர் எப்படி சொல்லுவார்? நார்மலா பேசும்போதே இந்த ஸ்வீட் எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னா நம்ம அதை உணராத வரைக்கும் அது நம்மளால புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஒரு ஊமைகிட்ட போய் கேட்டனா அது இன்னும் மோசம் இல்லையா? இட்ஸ் ஈவன் ஹார்டர் இல்லையா? அதனால உண்மையான பிரேமையை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள் டு டு இட். அப்போ உண்மையான பிரேமை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா பார்த்து புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பகவான் மகான்களுடைய சங்கத்தை அனுப்புறார் அப்படின்னா. ஏன்னா அப்பேற்பட்ட அந்த மகான்கள்னா அப்பேற்பட்ட ஒரு பிரேம பக்தி பண்ணிட்டு இருக்கா, அந்த அப்பேற்பட்ட ஒரு பிரேமையில் இருக்கா அப்படிங்கும் போது ஒரு விஷயமும் அவ பண்றத பார்க்கும்போது பிரேமையின் பக்தினா இதுதானா, உண்மையான பிரேமைனா இதுதானா அப்படின்னு பார்த்து அதை உணரணும். பார்த்துட்டே இருக்கதான் நமக்கும் இதுதான் பிரேமையா அப்படின்னு புரியும். அது புரிஞ்சு கொஞ்சம் நம்மளால முடிஞ்சது அந்த பாத்துல வர முடியும் அப்படின்னு இந்த இடத்துல நாரதர் சொல்ற. அப்படிதான் நம்ம பிரேமைனா என்னன்னு புரிஞ்சுக்க முடியும் அவர் சொல்ற.
உண்மையான பிரேமை எப்போ உண்மையான பிரேமை நமக்கும் வந்தது அப்படின்னா முக்குணங்களுக்கும் நம்ம அதை நம்ம கிராஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. ஏன் அப்படின்னா அந்த பிரேமை வந்து உலக ரீதியான டிசையர்ஸ்ல இருந்து நம்ம வெளிக்கொண்டு வந்துடும். இட் will bring us away from worldly desires. அந்த பிரேமை வந்து அது இன்டென்சிஃபை ஆக ஆக இன்னும் அப்படி அப்படியே நம்ம வெளியில வருவோம். அப்பதான் உண்மையான பிரேமைய வேர்ல்ட்லி டிசைர்ஸ்ல இருந்து வெளியில வருவோம். அந்த பிரேமை இன்டென்சிஃபை ஆக ஆக அப்பதான் உண்மையான பிரேமை உண்மையான பக்தினா என்ன அப்படின்னு போக போகதான் நம்ம புரிஞ்சுப்போம் அப்படின்னு அவர் சொல்றார். அந்த உண்மையான பிரேமையை நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா பகவான் he is the only thing we can see, we can speak of, he is the only thing we can feel. இது எப்படின்னா கிஷ்கிந்தா காண்டத்துல ராமர் சுக்ரீவனுக்கும் ராமருக்கும் அந்த சக்கியம் ஏற்படுறதுக்கு முன்னாடி சுக்ரீவன் வந்து எப்போதும் வந்து பேசுறது என்ன அப்படின்னா எங்க அண்ணா வாலி இப்படி பண்ணிட்டா, எங்க அண்ணா வாலி இப்படி பண்ணிட்டா, எப்போதும் பேசுறது இதுதான். ராமர் வந்ததுக்கு அப்புறமா வாலி பத்தி மறந்தே போச்சு சுக்ரீவனுக்கு. எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் ராமரை பத்தி தான் பேசுற, ராமரை பத்தி தான் ஸ்மரிச்சுட்டு இருக்க. அப்படிங்கிறதுனால உண்மையான பிரேம பக்தி நமக்கு வந்துடுதுன்னா உலக ரீதியான எந்த விஷயமும் நம்ம மனசுலயே நிக்காது, எப்போதும் பகவானுடைய சிந்தனை மட்டும்தான் இருக்கும் நமக்கு அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற. அப்ப சொல்லிட்டு சொல்ற பக்தி தான் இருக்கிறதுலயே இஸ் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்ற. சோ ஏன்னா பகவான் வந்து நித்திய திருப்தனா இருக்கிறதுனால இதுவே போதும் அப்படிங்கிற இடத்துல அந்த ஒரு துளி பிரேம இருந்துருது அப்படின்னா பகவான் திருப்தி ஆயிடுற, நம்ம இடத்துல சந்தோஷமாயிடுற மகான்களுடைய சங்கத்தை கொடுத்து நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா 100 அடி பகவான் நம்ம கிட்ட எடுத்து வைக்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு அவர். அந்த பக்தி நமக்கு வந்துடுது அப்படின்னா அந்த பக்தியே பரமானந்தம், அந்த பக்தியே அப்பேற்பட்ட ஒரு ருச்சியை கொடுக்கிறது. அந்த பக்திங்கிறது இட் இஸ் பியூர் பிளிஸ் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். பக்தர்கள் எல்லாருக்குமே வாழ்க்கையில நிறைய கவலைகள் தான் இருக்கும் இல்லையா? அடுத்த வேலைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அவ்வளோ மைன்யூட் கவலை இல்லைனாலுமே ஏதோ ஒரு கவலை வாழ்க்கையில இருந்துதான் இருக்கும் இல்லையா? உண்மையான பிரேம பக்தனுக்கு இந்த கவலை எதுவுமே இருக்காதுன்னு நாரதர் சொல்றார். ஏன் அப்படின்னா கவலை நீட்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே இருக்கும். மனுஷாலா பிறந்துட்டு எல்லாருக்குமே இந்த நீட்ஸ் இருக்கும் கடைசி காலம் வரைக்கும். ஆனா ஒரு உண்மையான பிரேம பக்தனுக்கு என்ன தெரியும், என்ன உணர்றாரு அப்படின்னா அடுத்த வேலை அடுத்தது எதுவுமே என் கையில இல்லை. ஏன்னா ஏதாவது நான் பண்ணணும் அப்படின்னு இருந்தாதான் எனக்கு கவலை இருக்கும். நம்ம பண்ணிடணுமே இதை, நம்ம இந்த மாதிரி இது சம்பாதிக்கணுமே, இது பண்ணணுமே, இப்படி பண்ணணுமே அப்படின்னு நம்ம ஏதாவது பண்றோம், எல்லாம் நம்ம கையில இருக்கு அப்படின்னா தான் அந்த ஒரு எண்ணம் வரும். உண்மையான பிரேம பக்தர்கள் எப்படின்னா எல்லாம் பகவான் பாத்துக்கிற, எல்லாம் குருநாதர் பாத்துக்கிற. எப்படி ஒரு குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தைக்கு ஏதாவது கவலை இருக்கு, அது பாட்டுக்கு ஜாலியா சுத்தின்னு இருக்கு, அம்மா மாட்டில உட்காந்துட்டு ஜாலியா அது பாட்டுக்கு பேசிட்டு இருக்கு, பண்ணி விளையாடிட்டு இருக்கு. அதுக்கு என்ன கவலை இருக்கு? நம்ம ராத்திரி சாப்பிடணுமே, அம்மா ஞாபகம் சாப்பாடு போடுவாளா, நமக்கு அது கவலைப்படுறதா இல்லை. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை அவ அம்மா பாட்டு இருக்கு. அப்பா அம்மா எதுவா இருந்தாலும் பாத்துப்பான்னு. உண்மையான பக்தர்கள் எப்படி இருப்பா அப்படின்னா நம்மளோட அப்பா அம்மா பகவான் அவர் பார்த்துப்பார், குருநாதர் அவர் பார்த்துப்பார். எனக்கு கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஏன்னா எனக்கு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஐ எம் அட் தி மெர்சி ஆஃப் பகவான். நான் சரணாகதி பண்ணியாச்சு பகவான் இடத்துல, அவர் பார்த்துப்பார். பகவானும் குருநாதரும் நம்ம கூட இருக்கும்போது, துணையா இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அப்படின்னு உண்மையான பக்தர்கள் அப்படிதான் இருப்பா. அவ வந்து அந்த வேர்ல்ட்லி விஷயங்கள்ல எல்லாம் none of the worldly things influence them அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. டே டு டே திங்ஸ் they don't, none of them matter. ஏன்னா அவ பகவான் இடத்துல சரணாகதி பண்ணிட்டா பகவான் பார்த்துப்பார். அவ வந்து they don't waste their time ஒரு காசிப் பண்ணியோ இல்ல அந்த மாதிரி விஷயங்கள், எது உலக ரீதியான விஷயங்கள் எதுலையும் அவ வந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டா அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற. அவன் உண்மையான பக்தி படிக்கணும் அப்படின்னா, அண்ட் இப்பேற்பட்ட இந்த ஒரு பக்தி நமக்கு எப்படி வரும் அப்படின்னா இந்த பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா அவ ஒரு இடத்துல போயிட்டு இப்போ ஒரு தீர்த்தத்துல அவ ஸ்நானம் பண்றா அப்படின்னா அது புண்ணிய தீர்த்தமா மாத்திடுறா. சோ அவ இருக்கிற அந்த ஒரு இடத்தையே அவ புனிதப்படுத்திடுறா அப்படின்னு சொல்ல. சோ இந்த இடத்துல இப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்பர்ஷக்கல் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாம்பிளே வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பர்ஷக்கல் ஒரு இரும்பை அது தொட்டுது அப்படின்னா அது தங்கமா மாத்தும். அந்த தங்கமா மாறின அந்த இரும்ப இன்னொரு இரும்பு கம்பியில பண்ணினோம் அப்படின்னா அது ஸ்பர்ஷக்கல், அது தங்கமா மாத்தாது. பட் ஒரு பக்தன் எப்படின்னா ஒரு குருநாதர் ஒரு சிஷ்யனுக்கு அனுகிரகம் பண்றார் அப்படின்னா அந்த சிஷ்யன் இன்னும் பல பேருக்கு அந்த பக்தியை சொல்லிக் கொடுப்பார். அவெல்லாம் இன்னும் பல பேருக்கு பக்தியை சொல்லிக் கொடுப்பா, அந்த பக்தியை வரவேற்பா. அப்படிங்கிறதுனாலயே அவ இருக்கிற அந்த இடமே புனிதத்துவம் அடையிறது அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற. பகவான் ஃபுல் ஆஃப் பகவான். ஏற்கனவே பார்த்த மாதிரி பகவானும் பக்தர்களும் வேற இல்ல அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டார் நாரதர். இருந்தாலும் இந்த இடத்துல திரும்ப ஒரு தடவை சொல்ற, பகவான் அவளுக்குள்ளதான் இருக்க, தே ஆர் பகவான் அப்படின்னு 2வது வாட்டி இந்த இடத்துல சொல்ற.
பக்தனுக்கும் பகவான் வந்து பக்தர்கள் யாருக்குள்ளேயும் வந்து எந்த ஒரு வேறுபாடும் பார்க்க டிஸ்டிங்ஷனும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்ற. ஒரு ஏஜ் டிஸ்டிங்ஷனோ இல்ல ஒரு ஜெண்டர் டிஸ்டிங்ஷனோ இல்ல ஒரு படிப்புலயோ இல்ல பதவியிலயோ இந்த மாதிரி இல்ல ஒரு சம்பாதித்து வெல்த்லயோ அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டிங்ஷனுமே பகவான் பார்க்க மாட்டார். பக்தர்கள் வந்துட்டா எல்லாருமே பகவானுக்கு சமம் தான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற. அதான் நம்ம குருநாதரும் சொல்றாரு இந்த இடத்துல, இதுவே ராஜ மார்க்கம், இதுவே ராஜ மார்க்கம், சந்தேகப்பட வேண்டாம், இதுவே ராஜ மார்க்கம். பாலகர் முதல் வயோதிகர் வரை ஆண் பெண் இருவரும் பயணிக்கலாம், இதுவே ராஜ மார்க்கம். சந்தேகப்பட வேண்டாம், இதுவே ராஜ மார்க்கம். பிரகலாத நாரத ஜாண்டில்ய மகரிஷி, பிரகலாத நாரத ஜாண்டில்ய மகரிஷி, போதேற்ற பெணிகேந்தர் பயணித்த மார்க்கம், போதேற்ற பெணிகேந்தர் பயணித்த மார்க்கம், இதுவே ராஜ மார்க்கம். சந்தேகப்பட வேண்டாம், இதுவே ராஜ மார்க்கம். பாகவத கதை சொல்லி கேட்டு ஆடலிட்டு நாககால குழல் ஆடி பாடி, இதுவே ராஜ மார்க்கம். சந்தேகப்பட வேண்டாம், இதுவே ராஜ மார்க்கம். ராகத்வேஷம் விலகும், பக்தி பெருகும், ராகத்வேஷம் விலகும், பக்தி பெருகும், சுகங்கள் வாங்கி ததுமிடுமே, சுகங்கள் வாங்கி ததுமிடுமே, இதுவே ராஜ மார்க்கம். சந்தேகப்பட வேண்டாம், இதுவே ராஜ மார்க்கம். இது வரைக்கும் சொன்ன எல்லாத்தையும் குருநாதர் இந்த கீர்த்தனத்தை சொல்லியிருக்கார். பக்தினா பாகவத கதை கேட்டு சொல்லி ஆனந்திப்போம், அதுதான் உண்மையான பக்தி அப்படிங்கிற அந்த பக்தி. இதுவே ராஜ மார்க்கம். ஏதோ ஒரு வந்து பாழடைஞ்ச ஒரு ரோடு, அதுல வந்து நான் மெயின்டைன்டு ரோடு, புல்லும் அதுவும் வளர்ந்துட்டு இருக்கு, கல்லும் முள்ளும் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. ராஜா மார்க்கம் இது, இந்த பக்தி அப்படிங்கிறது ராஜா மார்க்கம் அப்படின்னு அவர் சொல்றார். அது மாதிரி எந்த ஒரு டிஸ்டிங்ஷன் பக்தான்னு வந்துட்டு அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டிங்ஷனும் பகவானுக்கு கிடையாது. ஆண் பெண் வேறுபாடு கிடையாது, பாலகர் முதல் வயோதிகர் வரை எல்லாம் வயசு வேறுபாடு கிடையாது, எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. பக்தன் அப்படின்னு வந்துட்டா எல்லாமே ஈக்குவல் தான் பகவானுக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா சொல்றார், நம்ம எல்லாம் பகவானோட சொத்தாயிட்டோம் இப்போ. ஸோ அதனால பகவான் நம்ம எல்லாரையும் ஈக்குவலா பார்த்துப்பார். ஸோ அதனால ஒரு பக்தன் இதுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியாச்சு, பக்தி பண்ணிட்டோம் அப்படின்னா ஞானமும் வைராகியமும் தானே வந்துடும். சாதனை பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம என்ன உண்மையா என்ன பண்ணணும் அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணினா அதுவே போதும். அதுதான் நம்ம குருநாதரும் சொல்ற, இதுவரை சொன்னது இதயத்தில் இருத்தினால் இறை நாமமிகதி என்று உந்தி பெற, இவர்க்கும் என்று உந்தி பெற. அந்த நாமம் நம்ம சொல்லிண்டே இருந்தோம், நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவே பக்தியை நமக்கு மேலும் 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 எடுத்து கொடுக்கும், பக்தியை வளர்க்கும். அந்த பக்தி வளர்ந்தது அப்படின்னா குருநாதர் சொல்ற முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. அதனால மேலும் 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 நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே பக்தியை வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறது. Yeah.
राधे उनकी कथाश्रवण भाग्यम अक्षय जी पुरुषोत्तम जी अப்புறம் தர்ஷினி जी அனுசிதா जी அப்புறம் பிரியான் जी அடுத்தது ஆதித்யா கதை சொல்கிறேன்